ஜெர்மனியில் பெர்லினின் அரசாங்கத்தில் ஆரம்பிக்கவுள்ள ஒரு புதிய வலைத்தளம் அங்கு வாடகை சட்டவிரோதமாக அதிகமாக உள்ளதா என்பதனை சரிபார்க்க உதவும். வாடகை மீறல்களை எதிர்த்து போராட அடுத்த 2 ஆண்டுகளில் பெர்லின் நகரம் 4.5 மில்லியன் யூரோக்களை முதலீடு செய்ய உள்ளது. இந்த நிதி பெர்லினின் 12 மாவட்டங்களிலும் வாடகை மேற்பார்வை அலுவலகங்களை உருவாக்கவும், அதிகப்படியான வாடகைகள் தொடர்பில் விசாரிக்கும் ஆய்வாளர்களை நியமிக்கவும் பயன்படுத்தப்படும். இதேவேளை பெர்லின் ஒரு வாடகை விலை மதிப்பாய்வு அலுவலகம் ஒன்றை இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் திறந்தது. அதன்படி இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் சரிபார்க்கப்பட்ட 95 வாடகை ஒப்பந்தங்களில் 93 ஒப்பந்தங்கள் சட்டவிரோத வாடகையை வசூலிப்பதாக கண்டறியப்பட்டது. ஜெர்மன் முழுவதும் 1,46,000க்கும் மேற்பட்ட வாடகை சுரண்டல் வழக்குகளை இதுபோன்ற அமைப்புகள் வெளிப்படுத்தியுள்ளன. இதேவேளை ஜெர்மனியில் 2015ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ரெண்ட் பிரேக் என்ற சட்டம் இன்னும் பயன்படுத்தப்படுகிறது. வீட்டு வசதி பற்றாக்குறை உள்ள பகுதிகளில் புதிய வாடகை ஒப்பந்தங்கள் ஆரம்பிக்கப்படும் போது வீட்டு உரிமையாளர்கள் எவ்வளவு வாடகை வசூலிக்க முடியும் என்பதனை இது கட்டுப்படுத்துகிறது. இவ்வாறு இருக்க இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் பெர்லின் உட்பட நாடு முழுவதும் 610 நகராட்சிகளில் வாடகை தடை நடைமுறைக்கு வந்தது. இந்நிலையில் அனுமதிக்கப்பட்டதை விட 20% அதிகமாக வசூலிக்கும் வீட்டு உரிமையாளர்களுக்கு 50,000 யூரோக்கள் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சட்டப்படியான வாடகையை விட 50% அதிகமாக வசூலிப்பது குற்றவியல் குற்றச்சாட்டுகளுக்கு வழிவகுக்கும். வாடகை மிக அதிகமாக இருப்பதாக நினைக்கும் குடியிருப்பாளர்கள் புதிய வலைத்தளம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் அதனை பயன்படுத்தலாம் அல்லது ஹாட்லைனை தொடர்பு கொள்ளலாம்.